வெல்கம் டு கார்டன் டு கிச்சன். நம்ம இன்றைக்கி கற்பூரவல்லி செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஓமவல்லி செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல தடிமனாக இருக்கும். வெயில் மழை எல்லா காலத்துலேயுமே நல்லா வளரக்கூடியது. இது ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ட். இந்த செடி வளர்க்கணுன்னா ஒரு பெரிய இடம்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன தொட்டிலேயே நீங்கள் வளர்க்கலாம். ஸ்டெம் நல்லா தடியாக இருக்க ஸ்டெம்மாக பார்த்துட்டு அங்கே நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து மண்ணில் நம்ம அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக ஊனி வச்சா போதும். ஊனி வச்சுட்டு இப்படி மண்ணை தள்ளிடுங்க. தள்ளிட்டு தண்ணி தெளித்து விட்டுருங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் கிளையாக நட்டு வச்சுருக்கேன். இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கோல்டு காஃபு அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னா, இந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நல்ல பெரிய இலை ஒரு 10 இலை நீங்கள் பறிச்சுட்டு அதுக்கு நல்லா கசக்கி விட்டிங்கன்னா அதுலேருந்து ஜூஸ் வரும். அது ப்ளஸ் ஒரு ஸ்பூன் தேன், அப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து பெரியவங்க சாப்பிட்லாம். 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மிளகுத்தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு 1 or 2 drops கொடுத்தா போதும். இது ஜென்ரலாக வந்து காஃப் கோல்டுக்கு மட்டும் இல்லை. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து பல்வலி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலை வந்து ஒரு 10 இலை போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நல்லா காகுல் பண்ணிங்க அப்படின்னா வலி வந்து உடனே ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, விஷக்கடி, ஏதாவது ஒரு அலர்ஜி, அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இருந்தாலும் இந்த இலையை நல்லா அரைச்சிட்டு 10 மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கேட்கும். இமீடியட் ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு நல்ல கொசு வரட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த காயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இலை வந்து ஒரு 4-5 இலையை நல்லா கசக்கிட்டு ரூமில் ஏதாவது ஒரு மூலையில் நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா, அது போடும்போது அது பக்கத்தில் அதை சுற்றி இந்த இலையை வச்சிங்கன்னா அந்த வாசனைக்கு வந்து கொசு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இலையை வந்து நம்ம குக்கிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி வந்து நம்ம 2 டிஷ் செய்யலாம். ஒன்று வந்து கற்பூரவல்லி டீ அண்ட் இன்னொன்று வந்து கற்பூரவல்லி பஜ்ஜி. ஸோ இந்த வெதருக்கு ரெண்டுமே நல்ல பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ நான் அதுக்கு தேவையான லீவ்ஸ் தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். நம்ம தோட்டத்துலேருந்து இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா கற்பூரவல்லி இலை, அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இலையோட பேக் சைட்லலாம் மண் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கற்பூரவல்லி லீவ்ஸ் வச்சு 2 டிஷ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சிம்பிளாக ஒரு டீ அண்ட் பஜ்ஜி. ஸோ இந்த வெதருக்கு நல்ல ஸ்நாக்காக இருக்கும் அது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்து வந்ததில் பெரிய பெரிய இலையெல்லாம் வந்து பஜ்ஜிக்காக நான் எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா அது பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த சின்ன சின்ன இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து டீக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா டீயில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ டீக்கு சின்ன சின்ன இலை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒரு 2 கப் டீக்காக ஒரு 10 லீவ்ஸ் எடுத்து வச்சுட்டா போதும். இப்போது கற்பூரவல்லி பஜ்ஜி செய்யலாம். எண்ணெயை சூடு பண்ணிடலாம். நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ கடலை மாவில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி அதிகம் வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு மாவு எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இலை எடுத்து பஜ்ஜி மாவில் நினச்சி பஜ்ஜி போட்டுடலாம். இது கலர் வந்துருச்சு. இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கற்பூரவல்லி டீக்கு நான் வந்து 2 கப் பால் எடுத்துக்கிறேன். 2 கப் பாலுக்கு 1.5 கப்ஸ் தண்ணி எடுத்துக்கிறேன்.
ஏன்னா இது நல்லா கொதிக்கணும், கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சா தான் அந்த இலையில இருக்க ஜூஸ் எல்லாம் இறங்கும் டீயில். ஸோ தண்ணி வந்து 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். பால் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் வந்து சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நசுக்கி வச்சுருக்க இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் நான் மிளகு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட கற்பூரவள்ளி இலையை 4-5 பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும் இது, அப்போ தான் அதோட ஜூஸ் எல்லாம் இறங்கும். டீ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான கற்பூரவள்ளி பஜ்ஜி அண்ட் கற்பூரவள்ளி டீ ரெடி.